everyone, welcome back to my channel Priya's English World. இந்த வீடியோல நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருந்த spoken English classes through Tamil start பண்ண போறோம். So if you are ready, let's get started. Before entering to this video lesson, especially நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். அதாவது நீங்க இங்கிலீஷ் fluency-ய gain பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா? Super. I really appreciate your confidence. So before that, நீங்க இங்கிலீஷ் fluency attain பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு 4 qualities இருக்கணும். அந்த 4 qualities நீங்க follow பண்ணீங்கன்னா கண்டிப்பா இங்கிலீஷ் fluency attain பண்ணலாம். இத வந்து qualities secret கூட சொல்லலாம். ஓகே, என்னென்னு சொல்லிட்டு பாப்போமா? First one பாத்தீங்கன்னா clarity. நீங்க என்ன கத்துக்கிறீங்க அதுல வந்து தெளிவா கத்துக்கணும். Second one பாத்தீங்கன்னா consistency. Consistency is the key to success. நீங்க இங்கிலீஷ் fluent-ஆ பேசணும் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, சோ நீங்க இன்னைக்கு என்னோட வீடியோ பாக்குறீங்க, ஒரு வாரம் தொடர்ந்து என்னோட வீடியோ பாக்குறீங்க, அதுக்கப்புறம் நீங்க 10 நாள் கழிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால இங்கிலீஷ் fluency-ய அட்டைன் பண்ணவே முடியாது. சோ உங்ககிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான குவாலிட்டி என்ன? கன்சிஸ்டன்சி, விடாமுயற்சி. தொடர்ச்சியா வந்து ஒரு விஷயத்த நம்ம ட்ரை பண்ணிட்டே லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், practice. Without practice you cannot achieve your fluency. That's it guys. Without wasting your precious time, let's move on to today's lesson. Okay guys, let's start our day 1 lesson. Today in this video, we are going to learn about the sentence formation. இந்த வீடியோல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். So before that, basic of the language பார்ப்போமா? ஒரு லாங்குவேஜ் பேசணும் அப்படின்னா அதோட பேசிக்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ், செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ், and third one தான் பாத்தீங்கன்னா sentence. அதாவது group of words which gives a complete meaning is called sentence. So இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா subject and verb. Subjectனா என்ன? செயலை செய்பவர். verbனா என்ன? செய்யப்படும் செயல். So இது ரெண்டு இல்லாம ஒரு சென்டென்ஸே பாத்தீங்கன்னா ஃப்ரேம் ஆகாது. Okay, let's see some examples. First example பாருங்க. I learn English. இந்த சென்டென்ஸ்ல Iன்றது subject, learnன்றது verb, இங்கிலீஷ்ன்றது ஆப்ஜெக்ட். சோ நான் இங்கிலீஷ் கத்துக்கிறேன், இதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இந்த சென்டென்ஸ்ல ஐன்றது சப்ஜெக்டா ஆக்ட் ஆகுது. இந்த சென்டென்ஸ்ல இந்த செயலை செய்யறது யாரு? ஐ. சோ செயலை செய்பவரை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் சென்டென்ஸ்ல பாருங்க, ஐ ஆம் a teacher. நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். இந்த சென்டென்ஸ்ல இது வந்து ஒரு செயலை செய்யல, அதாவது இது ஒரு நிலைமையை குறிக்கிறது. நான் என்னவாக இருக்கிறேன்? நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். So what is the difference between these two sentences? In the first sentenceல பாத்தீங்க அப்படின்னா action verb இருக்கு, செகண்ட் சென்டென்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா state verb இருக்கு. state verbனா என்ன அப்படின்னா நிலைமை, அததான் வந்து be verb சொல்லுவோம். So இதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஹீரோ யாரு? சப்ஜெக்ட் தான். இப்ப சப்ஜெக்ட்னா என்னன்னு பார்ப்போமா? சப்ஜெக்ட்னா என்ன? செயலை செய்பவர். ஒரு சென்டென்ஸ்ல verb இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும். ஏன்னா சப்ஜெக்ட் வேர்ப் ரெண்டும் சேர்ந்தது தான் சென்டென்ஸ். இது ரெண்டும் இருந்தாதான் அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் மீனிங் தரும்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் பார்க்க போறோம். சப்ஜெக்ட்னா என்ன? செயலை செய்பவர். ஸோ இங்கிலீஷ்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஐ. ஐனா என்ன? நான். ஹி. ஹீனா என்ன? அவன். ஷி அவள். இட் அது. வீனா என்ன? நாங்கள். யூனா என்ன? நீ நீங்கள். இதை நம்ம சிங்குலருக்கும் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணுவோம். தே. தேனா என்ன? அவர்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேம்ஸ். நேம்ஸ்னா என்ன? பெயர்கள். பெயர்கள் அதாவது நம்ம கண்ணுல பார்க்கக்கூடியதா இருக்கலாம், நம்ம கண்ணுல பார்க்க முடியாத எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பெயர் வச்சுதான் அழைப்போம். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம நேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்டை நம்ம ப்ரனவுன் சொல்லுவோம். அந்த ப்ரனவுன்ற கான்செப்ட் பாத்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வரும். ஸோ அதை நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐ. ஐனா என்ன? நான். நான்னா பிரியா. ஐ ஆம் அ டீச்சர் இல்ல ஐ ஆம் பிரியா அப்படின்னு சொல்லுவோமா? ஹீனா என்ன? அவன். அதாவது ஒரு பாய் அல்லது மேல குறிக்கக்கூடியதுக்கு தான் நம்ம ஹீன் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ராம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷி. ஷீனா யாரு? அவள். அவள்னா ஒரு பெண்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஃபார் எக்ஸாம்பிள் ரம்யா. இட்னா என்ன? அது. அது ஒரு லிவிங் திங்ஸா இருக்கலாம், நான் லிவிங் திங்ஸா இருக்கலாம். எக்ஸாம்பிள் டாக். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வி. வீனா என்ன? நாங்கள். சோ இப்ப நம்ம இதுல பார்த்தோம் பாத்தீங்களா, ஐ, இ, ஷி, இட். இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்குலர். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒருத்தரை மட்டும் தான் குறிக்கிறது. இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ளூரல்.
என்ன நாங்கள், ஐனா என்ன நான், இட்ஸ் a singular. இப்ப என்னோட வந்து இன்னொருத்தர் இருக்கிறாங்க, அதை நம்ம எப்படி சொல்வோம் நாங்கள். so we say we னா நாங்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூ. இந்த யூன்றது ஒரு எக்ஸப்ஷனல், அதாவது இது வந்து சிங்குலராவும் ஆக்ட் ஆகும், ப்ளூரலாவும் ஆக்ட் ஆகும். அதாவது நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற ஒருத்தரை டினோட் பண்ண நம்ம யூன்னு சொல்வோம், நிறைய பேர் இருந்தாலும் நீங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூ சொல்வோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தேனா என்ன அவர்கள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம அவர்கள்னு சொல்வோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேம்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெர்ப்னா என்ன வினைச்சொல். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா செயல் ஆக்ஷனை டினோட் பண்ற வேர்ட் தான் வெர்ப். இந்த வெர்ப் பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ்ல டிவைட் ஆயிருக்கு. என்னென்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் வெர்ப் அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்டேட் வெர்ப். ஆக்ஷன் வெர்ப்னா என்ன செயல், நம்ம செய்யற செயலை நம்ம ஆக்ஷன் சொல்வோம். ஸ்டேட் வெர்ப்னா என்ன நிலைமை, நம்ம நிலைமையை குறிக்கிறத நம்ம ஸ்டேட் வெர்ப்னு சொல்வோம். மோஸ்ட்லி உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லணும் அப்படின்னா பி வெர்ப்ஸ். பீனா என்ன இரு. சோ ஸ்டேட் வெர்போட நிக் நேம் தான் பி வெர்ப், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட் வெர்பும் ஒண்ணுதான், பி வெர்பும் ஒண்ணுதான். இது ரெண்டுமே என்ன குறிக்குது அப்படின்னா நான் என்னவாக இருக்கிறேன், நம்மளுடைய நிலைமையை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் ஸ்டேட் வெர்ப். ஆக்ஷன் வெர்ப்னா செயல்னு சொன்னோமா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். பிளேனா விளையாடுறது, ரைட்னா எழுதுறது, டீச்னா சொல்லி கொடுக்கறது, ஈட்னா சாப்பிடுறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்ஷனை டினோட் பண்ணுது. ஒரு ஆக்ஷனை டினோட் பண்றதுனாலதான் அதை நம்ம செயல், ஒரு ஆக்ஷனை டினோட் பண்றதுனாலதான் நம்ம அதை ஆக்ஷன் வெர்ப் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? ஸ்டேட் வெர்ப் பார்க்க போறோம். இதை நான் உங்களுக்கு கிளியரா சொல்லி தரேன், பிகாஸ் ஸ்டேட் வெர்ப் இஸ் so important in English language. Okay guys, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? பி வெர்ப். பி வெர்ப்னா என்ன, பீனா என்ன முதல்ல இரு. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தோம், நெக்ஸ்ட் வெர்ப்னா என்னன்னு பார்த்தோம். அந்த வெர்ப்ல 2 டைப்ஸ் இருக்கு, ஆக்ஷன் வெர்ப் அண்ட் ஸ்டேட் வெர்ப். ஆக்ஷன் வெர்ப்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பி வெர்ப்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு டீடைலா பார்க்கலாமா? ஐ, இ, ஷி, இட், வி, யூ, தே. இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொன்னோம்? சப்ஜெக்ட் சொன்னோம். இப்போ சப்ஜெக்ட் அப்புறம் என்ன வரும்? வெர்ப் வரும். சோ இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா பி வெர்ப். சோ நான் சப்ஜெக்ட் பக்கத்துல இந்த பீன்ற பி வெர்பை நான் வந்து எழுதியிருக்கேன். இப்ப பாருங்க, ஐ பி நான் இருக்கிறேன் மீனிங் கொடுக்குது, பட் அது வந்து கம்ப்ளீட் சென்ஸ் கொடுக்குதா? இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பி ஹாப்பி மகிழ்ச்சியாக இரு. சோ இந்த சென்டென்ஸ் மீனிங் கொடுக்குது. அதுவே இங்க பாருங்க, ஐ பி நான் இருக்கிறேன், அது ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கல. ஏன் அப்படின்னா பி அப்படின்றது ஒரு பச்சொந்தி. பச்சொந்தினா என்ன? ஒரு இடத்துக்கு தகுந்தனா போல அதை தன்னைத்தானே வந்து மாத்திக்கும், தன்னோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கும். அது போல பீன்றது ஒரு பச்சொந்தி, இந்த சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாதிரி தன்னைத்தானே அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கும். சோ இங்க ஐன்ற சப்ஜெக்ட் இருக்கு, ஆனா பீன்றது ஒரு பச்சொந்தின்னு சொன்னா அது எப்படி தன்னைத்தானே மாத்திக்குதுன்னு பாருங்க. ஐ வந்து அது எப்படி மாத்திக்கும் அப்படின்னா ஐ ஆம். ஹி வந்தா அது எப்படி மாத்திக்கும் அப்படின்னா ஹி ஹிஸ். she வந்தா she is. it வந்தா it is. we வந்தா we are. you வந்தா you are. they வந்தா they are. அதாவது பீன்றது ஒரு பச்சொந்தி, அந்த சப்ஜெக்ட்க்கு தகுந்தனா போல அது மாத்திக்கும். அதனாலதான் ஐ பீன்றது ஐ ஆம், he is, she is, it is, we are, you are and they are. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஐ ஆம்னா என்ன? நான் இருக்கிறேன். he is அவன் இருக்கிறான். she is அவள் இருக்கிறாள். it is அது இருக்கிறது. we are நாங்கள் இருக்கிறோம். you are நீங்கள் இருக்கிறீர்கள். they are அவர்கள் இருக்கிறார்கள். சோ இப்போ வந்து கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குதுங்களா? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் வந்து நம்ம பீன்ற ஒரு ஸ்டேட் வெர்பை டைரக்டா யூஸ் பண்ணாம am, is, are அப்படின்ற வெர்பை நம்ம மாத்தி யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம பி வெர்ப் வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம், சப்ஜெக்ட் கூட என்னென்ன பி வெர்ப் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டென்சஸ் பார்க்க போறோம். பீனா என்னன்னு தெரியும், இது அது வந்து டென்சஸ்ல எப்படி ஆக்ட் ஆகுது. டென்ஸ்னா என்ன? காலம் காட்டும், காலத்தை தான் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ பி வெர்ப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காலம் காட்டும். டென்சஸ் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். இந்த வீடியோல டென்சஸ் வந்து நிகழ்காலத்துல, இறந்த காலத்துல அண்ட் எதிர்காலத்துல எப்படிலாம் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா am, is, are. இது மூணும் பாத்தீங்கன்னா present tense, present form of the be verbs சொல்லுவோம். was, were பாத்தீங்கன்னா past tense of the be verb. will be பாத்தீங்கன்னா future tense, அதாவது future form of
be verbs. ஸோ இப்போ be verbs ஓட யூசஸ் பார்ப்போம். இந்த be verbs எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய மனநிலைமையை குறிக்க, அதாவது நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்ம மனநிலைமை. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஸோ நான் எப்படி இருக்கேன்? நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஸோ என்னோட மனநிலைமையை குறிக்கிறதுக்காக நம்ம be verb யூஸ் பண்றோம். என்னவாக இருக்கிறேன், என்னவாக இருக்கிறோம், இது யூஸ் பண்றதுக்கும் நம்ம be verb யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் a டீச்சர், நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். இதுல ஆம்ன்றது be verb. be verbனா இருக்கிறேன்ன்ற மீனிங்ல வருது. இந்த சென்டென்ஸ்ல நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன், ஏன்னா நான் என்னவாக இருக்கிறேன், அந்த யூசேஜ்ல நம்ம be verb இங்க யூஸ் பண்றோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எங்க இருக்கிறோம், நம்ம எங்க இருக்கிறோம் சொல்றதுக்கும் நம்ம be verb யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் இன் சென்னை, நான் சென்னையில் இருக்கிறேன். ஐ ஆம் இன் சென்னை. ஸோ be verb நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மனநிலைமையை குறிக்கிற, நம்ம ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண நம்ம be verb யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் சோகமா இருக்கேன், கோவமா இருக்கேன்னு சொல்றதுக்குள்ள ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் சேட், ஐ ஆம் ஆங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். நம்ம நிறைய சப்ஜெக்ட் பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த சப்ஜெக்டோட மனநிலைமையை குறிக்கவும் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து என்னவாக இருக்கிறது, இப்ப என்ன குறிக்க நான் என்னவாக இருக்கிறேன் யூஸ் பண்றதுக்கும் நம்ம am யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் a டீச்சர், he is a doctor, they are players, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருக்கிறோம், where we are, நம்ம எங்க இருக்கிறோம் சொல்றதுக்கு நம்ம be verbs யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I am in Chennai, they are in Mumbai.